எனக்கும் விஜய் டிவிக்கும் வந்து எந்த வாய்க்கா தகராறு, எந்த தகராறு எல்லாம் கிடையாது. ஜெனரலா ஒரு ஷோ இருக்குல்ல, இப்ப குக் வித் கோமாளி இது மாதிரி அவங்க நிறைய பண்ண ஷோ, எல்லா ஷோவுக்கும் விமர்சனங்கள் இல்ல. நிறைய பேர் குக் வித் கோமாளியில கூட சில விமர்சனங்கள் சொல்லிட்டு சில பேர்லாம் அத கூட ஒரு மாதிரி ஏதோ தேவைப்பட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஷோஸ்லாம் இல்ல. இந்த சீசன் ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நான் ஒரு பர்டிகுலர் சேனல் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சேனல்ல தான் பயங்கரமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா இன் ஜெனரல் நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்றேன், இந்த ஷோனால கேரியர் லெவல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் அப்படி இல்ல. இந்த ஷோ பர்சனுக்காக இந்த ஷோலயே ஒரு ப்ராடக்ட் உருவாகுனா இந்த ஷோல இந்த மாதிரி ஷோ லெவல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஷோவை தாண்டி நான் ரியாலிட்டியை நிறைய சந்திச்சுட்டு வந்திருக்கேன். நட்புனா தெரியுமான ஒரு படம் எடுத்து அந்த படத்தோட பீக்ல, அப்ப ஆக்சுவலா வந்து சரவண மீனாட்சி பீக், அந்த பீக்ல இருந்து வந்து ஒரு படம் பண்ணி அந்த படத்தோட சேட்டலைட் டிஜிட்டல் விக்கிறதுக்கு அதே சேனல் கேட்க போகும்போது அந்த சேனல்ல அந்த டைம்ல இருந்தவங்க என்கிட்ட என்ன பேசினாங்கன்னு இன்னும் ரெக்கார்டிங்ல இருக்கு. செம்ம டைலாக் லைஃப்ல ஒரு நாள் அதுல நான் எவ்வளவுன்னா அப்பதான் நான் ரொம்ப அப்ராணியா கேக்குறேன் அவனுங்கிட்ட, இங்க உங்க ப்ராடக்ட் தானங்க, உங்க தானங்க பயங்கரமா இருந்தாங்க. அதுக்கு ஒரு டைலாக் எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு, எபிக் டைலாக், அது சம. அப்போ வந்து நான் இந்த ஹீரோ கிட்டயும் வந்து சொன்னேன், என் படத்தோட ஹீரோ மிஸ்டர் கவின் கிட்டயும், தம்பி இப்படி சொல்றாங்கப்பா அப்படின்னு. காலம் எப்படி அது சுச்சுனா என் கவின் அப்படின்னு அதை கேட்கும் போதெல்லாம் உங்க கவின் தான். எனக்கு இந்த குரல்ல இதையும் கேட்டிருக்கேன், இந்த குரல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன குரல்ல கேட்டு நான் என்ன வேணுமோ அதையும் கேட்டிருக்கேன். சோ இது வந்து நீங்க ஜெயிச்சா கொண்டாடுற இடம், இங்க ஜெயிக்க வைக்கிற மாதிரி கொண்டாடு. அதே மாதிரி தான் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்ல தர்ஷன். சில பேருக்கு இந்த சேனலே ஒரு பெரிய இந்த இடத்துல இந்த பிளாட்ஃபார்மை வச்சு மையமா நிறைய ஒரு ஏமாற்றுத்தனம் நடக்கும். சில பேருக்கு இந்த பிளாட்ஃபார்மோட புகழ் இவ்வளவு போதும், சில பேர் இந்த பிளாட்ஃபார்மே அந்த புகழை கெடுத்து விட்டுரும். அது எல்லாமே நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம மேலே திருப்பி விட்டுருவாங்க. இல்ல இந்த புகழ்ல வந்து நான் அது இது கெடுத்து விட்டுரும் அப்படின்றது இருக்குல்ல, அது அவங்களோட டர்ன். என்ன தெரியுமா, நாங்க ஒண்ணும் செய்யல, நீங்க செய்யறத காட்டுறோம் அப்படின்னா. ஆனா அது எப்படி காட்டணும் அவங்க முடிவு பண்றோம். நாம இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்களா, இல்லங்க நான் அவ்வளவு செஞ்சேன் வெளில வரவே இல்லையா. இதோட பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, சீசன் 5 வரைக்கும் இது லைவ்ல போனது இல்ல. இந்த சீசன் 5 வரைக்கும் நம்ம லைவ்ல நிறைய பார்த்திருந்தோம்னா பல ஒப்பீனியன்கள், பல விஷயங்கள்ல பல விதமான பரிமாணங்கள்ல மாறி இருக்கும். சீசன் 6ல இருந்து தான் வந்து ஒரு மாதிரி லைவ் கண்டென்ட், அல்டிமேட்ல கண்டென்ட் இதெல்லாம் வர ஆரம்பிச்சு அது வெவ்வேறு ஆங்கிள் போக ஆரம்பிச்சது. நேச்சுரலாவே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோல வந்து நிறைய ஆர்டிபிஷியல் இன்செர்ட்ஸ் இருக்கு.